வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மேக் மை ட்ரிப்பில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேக் மை ட்ரிப்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வரும். இதில் மேக் மை ட்ரிப்போடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் தான் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, ஹோட்டல் புக் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா ஃப்ளைட் உங்களுக்கு ஆப்ஷன். அது ஆல்ரெடி கிளிக்கில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன் வே, ரவுண்ட் ட்ரிப், மல்டி சிட்டின்னு இருக்குது. ஒன் வே என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது ஒன் வே. ரவுண்ட் ட்ரிப்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பி வர்றது ரவுண்ட் ட்ரிப் சொல்லுவாங்க. மல்டி சிட்டினா நிறைய ஊருக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது மல்டி சிட்டின்னு வரும். இதில் எந்த கேட்டகரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் அட்ரஸில் வந்து எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த ஏர்போர்ட்டோட நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் கொடுங்க. அடுத்தது எந்த ஊருக்கு வந்து நீங்கள் போகிறீங்களோ அந்த ஊருடைய ஏர்போர்ட் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் டேட் ஆஃப் ட்ராவல் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டரில் எந்த டேட்டில் எவ்வளோ வந்து கம்மியான ஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதில் எந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் இருக்கும், அதாவது ட்ராவலர் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். அதாவது அடல்ட், சில்ட்ரன், இன்ஃபன்ட் அப்படின்னு இருக்கும். அடல்ட்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா 12 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கிறவங்க எல்லாமே அடல்ட்டு. சைல்டுனா 2 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சைல்டுன்னு சொல்லுவாங்க. இன்ஃபன்ட்ன்றது பிறந்து 3 நாளில் இருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள இன்ஃபன்ட் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் எத்தனை பேசஞ்சர் வந்து அடல்ட் போகிறீங்க, எத்தனை பேசஞ்சர் வந்து சைல்டாக போகிறீங்க, எத்தனை இன்ஃபன்ட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுங்க. அதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 9 பேசஞ்சருக்கு மேலே நீங்கள் புக் பண்ண முடியாது. எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு கீழே வந்து சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபேர் வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். அடுத்தது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் எந்த ஃப்ளைட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் வியூ ப்ரைஸ் கொடுங்க. வியூ ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ கொண்டு போகணும், லக்கேஜ் வந்து 15 கிலோ கொண்டு போகணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே வந்து புக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த புக்னு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் ஃப்ளைட் வந்து எத்தனை மணிக்கு கிளம்புது, எந்த டெர்மினல்லேருந்து கிளம்புது, எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆகுது, எந்த டெர்மினல் வந்து ரீச் ஆகுது, இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரோ கேன்சலேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக நீங்கள் வந்து ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது கன்ஃபார்ம் இல்லாமல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சப்போஸ் வந்து ஃப்ளைட்டை நீங்கள் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் கிடைக்கும். அதே போல் டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அந்த அடல்ட் என்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா பேசஞ்சருடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும். அதில் ஃபஸ்ட் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் தான் வந்து ஃபஸ்ட் நேமாக கொடுக்கணும். அதாவது உங்களுடைய நேம், அதாவது உதாரணமாக பாஸ்போர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிவன் நேம் அப்படின்னு இருக்கும். கிவன் நேம்ன்றது தான் உங்கள் நேம். சர்நேம்ன்றது உங்களுக்கு லாஸ்ட் நேமாக இருக்கும். அதே போல் நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால எந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கையில் வந்து கேரி பண்ணுறீங்களோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை மாதிரி நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போனீங்கன்னா ஆதார் கார்டில் நேம்ன்ற ஆப்ஷனில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து ஃபஸ்ட் நேமாக கொடுங்க. லாஸ்ட் நேம் வந்து உங்களுடைய அப்பா நேமாக கொடுங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர், இது போய் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் போகும். இதில் உங்களுடைய நேமோடைய ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை வேறு நேம் நீங்கள் கொடுத்துருந்தாலோ நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃபில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். சீட்டை சூஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும். நீங்கள் விருப்பமான சீட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண விரும்புனீங்கன்னா காசு எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் அந்த சீட்டை வந்து அவைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏர்போர்ட்டில் போனாலே உங்களுக்கான சீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் போகும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆன் சர்வீசஸ் இருக்கும். உதாரணமாக உங்களுக்கான ஃபுட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நிறைய ஆப்ஷன் இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும்.
இந்த பேஜில் மேக் மை ட்ரிப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் இருக்குது. இந்த பிக்கப் ட்ராப் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கீழே லாஸ்ட்டாக வாங்க, ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுங்க. பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனும் போகும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் நிறைய மெத்தட் இருக்குது. அதில் எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதில் பேமெண்ட் நீங்கள் பண்ணிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டிக்கெட் காப்பி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். அந்த டிக்கெட் காப்பி வச்சு நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.